Assalamualaikum warahmatullahi wabarakatuh. And good evening, everyone. First of all, thank you so much for being here today. Honestly, seeing people interested in psychology makes me really happy because psychology is one of the most powerful subject we can learn. Psychologyன்றது எங்களை பத்தி நாங்க படிக்கிறது, ஹியூமன் பிஹேவியர், ஹியூமனோட மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இதுகளை பத்தி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் சைக்காலஜி. என்னன்னு சொன்னா எங்களோட தாட்ஸ், எமோஷன், ட்ரீம்ஸ், ஸ்ட்ரெஸ், ஃபியர், ஹாப்பினஸ், எங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இது பத்தி நாங்க படிக்கிறதா இருந்தாலும் ஒரு சயின்டிபிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா இருந்தா அது எங்களோட லைஃப்ல ஒரு பெனிஃபிட். ஸோ நாங்க இதை வந்து சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் மூலமா இப்போதைக்கு படிச்சு கொண்டிருக்கேன். இதை பார்த்தேன்னு சொன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன் நான் இந்த கிளாஸ் இப்படி நான் ஸ்டார்ட் பண்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜேர்னில சைக்காலஜி ஜேர்னில என்டர் ஆகும்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னு சொன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். இப்போ மேக்சிமம் ஒரு சாப்டரோ ஒரு டாபிக் பத்தி நாங்க தேடும் போது வெளியே சைக்காலஜி ரிலேட்டடா தேடினா மேக்சிமம் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்குது. அதையும் தாண்டி யூடியூப்ல சரி பார்ப்போம், அதுல சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்னு சொல்லி அங்க போனோம்னு சொன்னா அங்கேயும் இங்கிலீஷ்ல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவைலபிளா இருக்குது. அதையும் தாண்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னா சிங்கள மீடியம் ஓகே, அதுலயும் நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்குது. ஆனா தமிழ் மீடியா பீப்புளுக்கு வந்து இது ரிலேட்டடான விஷயங்கள் அவங்கள போய் சேர்றது குறைவா இருக்கு. இப்ப இது ரிலேட்டடா சைக்காலஜி ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்தும் எங்களுக்கு லாங்குவேஜ் கெப்ன்றது ஒரு பிரச்சனை இருக்கிற பட்சத்துல எங்களால வந்து அதை கண்டினியூ பண்ண இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ எங்களால மேக்ஸிமம் சைக்காலஜி ரிலேட்டடான டேர்ம் வேர்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலுதில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. சரி, ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அ லேர்னிங் ஸ்பேஸ் where psychology can be understood clearly and meaningfully in both Tamil and English. I want psychology learning to become easier, relatable, and practical for everyone, not only for degree students, not only for professionals, but for everyone who genuinely wants to understand the human mind and behavior. கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்கல எத்தனை பேர் வந்து நைட்ல ஓவர் திங்கிங் பண்றவங்களா இருக்கிறீங்க, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றவங்களா இருப்பீங்க, ஃபோன் அடிக்ஷன் இருக்கிறவங்களா இருப்பீங்க, ரெக்ரெட்டட் எங்கர் இருக்கிறவங்களா இருப்பீங்க, ஒரு சபையில உங்களுக்கு பேச போனா உங்களுக்கு ஒரு நர்வஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்தாலும் இது சைக்காலஜி ரிலேட்டட்ன்றதை நாங்க புரிஞ்சுக்கொள்றதுக்கும் இதுக்கான சொல்யூஷன்களை எப்படி நாங்க தேடிக்கொள்றதும் எங்களுக்கு தெரியல. இப்ப நான் சைக்காலஜி படிக்க வந்தோம் என்று சொன்னா சைக்காலஜி தியரி மட்டும் படிக்கிறது எங்களுக்கு பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. இப்ப அங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா ஓவர் திங்கிங் இருக்குன்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன, அப்ப அந்த சொல்யூஷனை வந்து நாங்க ஒரு வெறும் தியரியா படிச்சு கொண்டு போறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இருக்க போறது இல்லை. அதே போல நீங்க ஒரு டாபிக்கா வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கும் எங்களோட மதர் டங்ல படிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப நாங்க ஒரு டாபிக் வந்து இப்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் பத்தி நாங்க மதர் டங்ல படிப்போம்னு சொன்னா எங்களுக்கு அதை பத்தி விளங்குனது எங்களோட ஆயுள் முழுக்க அது விளக்கமாவே இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல படிக்கிறன்றது அந்த எக்ஸாமுக்காக படிக்கிற மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே எங்களை விட்டு ஆவியாகிடும். ஸோ நாங்க எதனாலதான் மேக்சிமம் ட்ரை பண்ணினா இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் எங்களோட தாய்மொழியிலன்னு சொல்லி அப்படி கொண்டு போய் சேர்க்கிற பட்சத்துல அவங்க படிக்கிறது எப்பவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே போல உங்களுக்கு எக்ஸாமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்களே சொல்லுவோம் சில டைம் வந்து அந்த பர்சன் ரொம்ப ரூடான பர்சனா இருக்காங்க, அவர் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்லாம் நாங்க எங்களுக்குள்ள வந்து பேசிக்கொள்வோம். ஆனா எங்களுக்கு தெரியாது இதுக்கு வந்து ஆன்சர் சைக்காலஜி கிட்ட இருக்குதுன்னு சொல்லி. நாங்க சைக்காலஜியை வந்து ஸ்டடி பண்ண போனா எங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க சைக்காலஜி ரிலேட்டடா அன்றாடம் எங்க லைஃப்ல பேசிக்கொண்டுதான் இருக்கு. இந்த கிளாஸ்ல நாங்க தியரிக்குள்ள போறதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னன்னு சொன்னா இந்த கிளாஸ் வந்து நீங்க மற்ற கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண தேவையில்லை. டோட்டலி ஃப்ரெண்ட்லியா ஸ்பேஸ்ஃபுல்லா நீங்க இந்த கிளாஸை அட்டென்ட் பண்ணிடணும். அவங்கள முழுக்க முழுக்க உங்களுக்கு லேர்னிங் ஸ்பேஸை தரதுதான் இந்த கிளாஸோட நோக்கம். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஃப்ரீயா பேசலாம், கொஷின்ஸ் கேட்கலாம், கன்ஃபியூஷன் இருந்தா சொல்லலாம், உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லியா நீங்க அதையும் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். சரி, ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். உங்களை பத்தி எந்த ஜட்மெண்ட்டுமே இந்த கிளாஸ்ல இருக்க போறது இல்லை. இப்ப நாங்க வந்து எல்லாருமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு கொண்டு ஒரு சப்ஜெக்டை பத்தி படிக்கிறதுக்கு வரையில. லேர்னிங் என்று சொல்றது அதை பத்தி திங்க் பண்ணணும், அதை பத்தி நாங்க நாலேஜ் கெதர் பண்ணணும், அதை எங்களோட லைஃப்ல ப்ராக்டிக்கலா கொண்டு வரணும். இப்படியான சப்ஜெக்ட்கள் இருக்கிறதுனால நீங்க வந்து ஃப்ரீலியா இந்த கிளாஸ்ல பேசலும், கொஷின்ஸ் கேட்கலும், டிஸ்கஷன் செய்யலும், அதே போல எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணியும் நடந்து கொள்ளும். இந்த கிளாஸ் வந்து நான் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போறேன். ஏன்னு சொன்னா லாங்குவேஜ் வந்து ஒரு பெரியரா எந்த இடத்துலயுமே இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் விரும்புறேன். அதே போல இங்க நீங்க வந்து டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ஹெச்என்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, டிகிரி போல கொண்டு வந்திருக்கிறீங்க, அதே போல சிங்கிலி இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க இருக்கீங்க, இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் ஆனவங்களும் இதுல ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. இந்த கிளாஸ்ல நான் மட்டும் பேசுறதா இல்லாம உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ்லையும் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணி கொள்றது நான் விரும்புறேன். அது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு பர்சனும் டிஃப்ரெண்ட் தானே, ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். நீங்க அதை ஷேர் பண்ணி கொள்ற டைம் எங்களோட கிளாஸ் கூட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிளாஸை வந்து நான் ஸ்டூடெண்ட் பேஸ்டா ஸ்டூடெண்ட் டீச்சர் அந்த மாதிரி நினைக்கல. நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்,
நாங்க லேர்ன் டுகெதர் அந்த மாதிரி தான் இந்த என்வாயன்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு லேர்னர், நானும் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கேன். இப்ப எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்கள்ட்ட இருந்து நாங்க கெதர் பண்ணிக்கொள்ளலும். அப்ப நீங்க வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், உங்கள்ட்ட இருக்கிற நாலேட்ஜை எனக்கு ஷேர் பண்றதுக்கு பயப்படவோ இல்ல கூச்சப்படவோ தேவையில்லை. ஒருவேளை நீங்க ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு உங்கள் மூலம் தான் கிடைக்கணும்னு இருந்திருந்தா அது எனக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். அதே போல நான் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்க இது ஒரு ஃப்ரீ கிளாஸ்ன்றதுனால யூஸ்லெஸ் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போக வேணாம். மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப உங்களோட என்வாயன்மென்ட்ல உங்களோட வீட்ல வந்து உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இந்த ஃபீல்டுல அவங்க வந்து ஓகே ஆகிக்கொண்டு போறாங்க. மாடரேட் லெவல்ல இருக்காங்கன்னு சொன்னா, நீங்களும் அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும்போது உங்களோட சிஸ்டர் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி ஒரு சேஃப் லேர்னிங் ஸ்பேஸா தான் இந்த கிளாஸ் இருக்கும். நீங்க எனி டைம் குரூப்ல வந்து குரூப் வந்து எல்லாருக்குமே மெசேஜ் அலோவ்ல தான் இருக்குது. எனி டைம் நீங்க உங்களோட அ உங்களுக்கு விளங்காத டாபிக்ஸோ, இல்ல நீங்க ஏதாவது டவுட்ஸ் ஷேர் பண்ணணும் வேண்டா, நீங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ணிக்கொள்ள ஐஸ் பிரேக்கர் ஆக்டிவிட்டி. இதுல ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ்ல நீங்க பார்த்த விஷயம் என்ன? ஓல்டு வுமன் விளங்குறதா சொல்லியிருக்கிறீங்க. சிலர் வந்து ஓல்டு வுமன் சொல்லியிருக்கீங்க. சிலர் வந்து யங் வுமன் சொல்லியிருக்கீங்க. வுமன் ஒருத்தர் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே. என்னன்னு சொன்னா, இது ஒரு இல்யூஷன் மாதிரி. இங்க பாருங்க, இந்த இதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு யங் வுமன் விளங்குவாங்க. இந்த ஃபேஸ் மட்டும். மொத்தமா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஓல்டு லேடி விளங்குவாங்க. கொஞ்சம் வயசான தோற்றத்துல ஒரு லேடி விளங்குவாங்க. இதுதான் இல்யூஷன். சரிதானே? அடுத்தது செகண்ட் பிக். செகண்ட் பிக்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன விளங்குச்சு? ரபிட்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு பேர்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ரபிட். ஓகே. ரபிட்டும் இருக்குது. ஒரு டக்கும் இருக்குது அதுக்குள்ள. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இருக்க ரபிட், ரபிட்ற முகம், ரபிட்ற கண், ரபிட்ற காது. அதே இது இங்க இருந்து கண், அப்படியே வந்து தலை, கழுத்து. சரியா? இப்ப 2ம் இருக்கு. ஓகே. இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விளங்குது? 2 ஹியூமன் என்று சொல்லியிருக்கிறீங்க. கப் விளங்குறதா சொல்லியிருக்கிறீங்க. ஓகே. கப் வாஸ் விளங்குதுன்றீங்க. ஓகே. ஓகே. என்னன்னு சொன்னா, இதுல பார்த்தா இன்னொருத்தர் ஃபேஸ் விளங்குது. ஓகே. ஹியூமனோட ஃபேஸ் விளங்குது அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு ஃபேஸ் இருக்கு. இந்த வரைக்கும் நோஸ் இருக்கு, மவுத் இருக்கு. ஓகே. இப்படியே வந்து இந்த ஒரு ஃபேஸ். அதே போல இந்த ஒரு ஃபேஸ். நோஸ், மவுத் எல்லாமே இருக்கு. இந்த ஒரு ஃபேஸ். அதே இது இந்த பிளக் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க எங்க வீட்ல ஃப்ளவர் வாஸா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாஸ்ல ஷேப் இருந்து. சரிதானே? இதுதான் சொல்றது இல்யூஷன் சொல்லி. அப்ப சிலர் வந்து ஒரு இமேஜ் பார்க்குறீங்க. மத்தவங்க கம்ப்ளீட்லி இன்னொரு இமேஜ பார்க்குறீங்க. அப்ப இங்க பிக்சர் ஒன்றுதான். ஆனா எங்களோட பெர்செப்ஷன் மாறுபடுது. சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து காட்டுறேன் பாருங்க. நான் வந்து சாட் வந்து எனக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப உங்களோட மெசேஜ் மத்தவங்க பார்க்க போறதில்ல. நீங்க தைரியமா உங்களோட சாட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. டி என்று ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஆம்பிவர்ட்ன்றா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு சொன்னா ஆம்பிவர்ட்ன்றது இன்ட்ரோவர்டும், எக்ஸ்ட்ரோவர்டும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச ஸ்பேஸ்ல, அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற ஸ்பேஸ்ல எக்ஸ்ட்ரோவர்ட். அவங்க கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணலைன்னா அவங்க இன்ட்ரோவர்ட். இவங்க தான் ஆம்பிவர்ட். ஓகே. இன்ட்ரோவர்ட்ன்னு சொன்னா, ஆ தன்ன பத்தின விஷயங்கள வெளிய சொல்ல விரும்ப மாட்டாங்க. தன்னுடைய எமோஷன்ஸ வெளிய காட்ட விரும்ப மாட்டாங்க. இப்படியானவங்க இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு சொன்னா, எனி டைம் ஓப்பன் மைண்டடா பேசிட்டு, சிரிச்சுட்டு, சந்தோஷமா அப்படி ஒரு கலகலப்பான ஒரு சிச்சுவேஷன்லயே அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் எக்ஸ்ட்ரோவர்ட். ஆம்பிவர்ட்னா இது 2ம் இருக்கிற மாதிரி. ஐ டோன்ட் நோன்னு சொன்னா, நான் எதுன்றதே என்னால கெஸ் பண்ண முடியலன்னு சொன்னா, நீங்க டி ஆப்ஷனா சொல்லலாம். டி தான் சொல்லியிருக்கிறீங்க. சி சொல்லியிருக்கீங்க. ஓகே. சி, சி, சி. நெறைய பேர் சி சொல்லியிருக்கீங்க. ஏ ஒருத்தர் சொல்லியிருக்கிறீங்க. இன்ட்ரோவர்ட். ஓகே. சரி. நாங்க ஃபீல் பண்றோமோ, அந்த சைட நீங்க சூஸ் பண்ணி, பிறகு அத எனக்கு சாட் பாக்ஸ்ல போட்டீங்க. ஏன் நீங்க அத சூஸ் பண்ணீங்க? நீங்க உங்கள அப்படி ஃபீல் பண்ணதுனால தான் நீங்க அத சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து அந்த ஸ்பேஸ்ல தான் இப்ப ஒருத்தர் வந்து இன்ட்ரோவர்ட்ன்னு சொன்னா, அவர் வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுல தான் அவருக்கு ஒரு ஹேப்பினஸ் கிடைக்குது. அவங்க அதுல தான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. சோ, நல்ல இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? அடையாளப்படுத்திக் கொள்றதா இருக்கு. சரிதானே? இதுதான் பெர்சனாலிட்டி டிஃபரன்சஸ். இது வந்து நாங்க சைக்காலஜில இந்த டிஃபரன்ஸ ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்? ஏன் அவங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க? ஏன் அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க? ஏன் அவங்கள பத்தி அவங்களுக்கு விளங்கல? இதுகள பத்தி நாங்க படிப்போம். சரியா? ஓகே. அடுத்தது வாட் இஸ் சைக்காலஜி? சைக்காலஜி என்று சொன்னாலே நெறைய பேர் நினைக்கிறது ஓகே கவுன்சிலிங்க தான். ஏன் ஒருத்தர் ஒரு சேர்ல இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு சேர்ல இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத அவங்க கேட்பாங்க. அவங்க சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் சைக்காலஜி. நெறைய பேர கேட்டோம்ன்னு சொன்னா சைக்காலஜின்னா இதுதானே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா உண்மை என்ன? ஒரு ஹியூமனோட பிஹேவியர், மென்டல் ப்ராசஸ வந்து நாங்க சயின்டிஃபிக்கலி ஸ்டடி பண்றது தான் சைக்காலஜி. சரிதானே? இப்ப நாங்க இத சிம்ப்ளிஃபை பண்ணி பார்ப்போம். இந்த டெஃபினிஷன். த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ். இத வந்து நாங்க சிம்ப்ளிஃபை பண்ணினோம் என்று சொன்னா, பிஹேவியர் மீன்ஸ் எனிதிங் வி டூ.
laughing, crying, scrolling TikTok for 3 minutes or 3 hours, avoiding assignments, helping someone. All these are behavior. நாங்க எங்கட அன்றாட வாழ்க்கையில என்னென்ன நாங்க செய்யறோமோ அது எல்லாமே என்ன பிஹேவியர். ஓகே, இதுல மென்டல் ப்ராசஸ் என்று சொல்லி என்னன்னா, மென்டல் ப்ராசஸஸ் ஆர் திங்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் அவர் மைண்ட். எங்கட மைண்டுக்குள்ள என்ன ப்ராசஸஸ் ஹேப்பனிங்கோ அதுதான் மென்டல் ப்ராசஸ். எங்கட தாட்ஸ், எங்கட ட்ரீம்ஸ், எங்கட எமோஷன்ஸ், எங்கட மெமரிஸ், எங்கட எங்ஸைட்டி, எங்கட ஸ்ட்ரெஸ் நாங்க ஃபீல் பண்றோம். இதெல்லாம் இதெல்லாமே வந்து என்ன டிசிஷன் மேக்கிங், இதெல்லாமே எங்களுக்குள்ள வரக்கூடிய மென்டல் ப்ராசஸஸ். இது பிஹேவியரையும் இந்த மென்டல் ப்ராசஸையும் நம்ம சயின்டிபிக்கலி படிக்கிறது தான், ஸ்டடி பண்றது தான் என்ன சைக்காலஜி. இப்ப நாங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஃபோன் அடிக்ஷன். லெட் மீ ஆஸ்க் ஹானஸ்ட்லி, ஹவ் மெனி ஆஃப் யூ ஓப்பன் யுவர் ஃபோன் டு செக் ஒன் மெசேஜ்? ஒரு மெசேஜ பார்க்கறதுக்காக, ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கறதுக்காக நீங்க எடுக்கிற ஃபோன 45 மினிட்ஸ், 1 ஹவர், 2 ஹவர் இப்படியெல்லாம் யூஸ் பண்றோம். அப்படி நாங்க யூஸ் பண்றோமா இல்லையா? ஹானஸ்ட்டா ரிப்ளை பண்ணுங்க சாட் பாக்ஸுக்கு. சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஓகே. என்னன்னு சொன்னா, இந்த ஆப்ஸ் வந்து எங்கள கண்ட்ரோல் பண்ணுது. எங்கட மைண்ட வந்து, எங்கட அட்டென்ஷன வந்து பிடிச்சு வச்சுக்கொள்ளுது. ஏன்? இப்ப அந்த ஆப்ஸ் வந்து யாரால எங்களுக்கு தரப்படுதோ, இப்ப ஒரு FBன்னு சொன்னா, FBய யாரு கிரியேட் பண்ணாங்களோ, அவங்க வந்து பீப்பிளோட மென்டாலிட்டி என்னன்றத கன்சிடர் பண்ணி தான் அந்த ஆப்ப வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நாங்க யூஸ் பண்றதுக்கு ஈஸி இல்லைன்னு சொன்னா, நாங்க அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுவோமா? அத நாங்க யூஸ் பண்ணுவோமா? கிடையாது. அப்ப எங்களுக்கு ஸ்க்ரோல் பண்றதுக்கும், எங்களுக்கு யூஸ் ஃப்ரெண்ட்லியாவும் இருந்தா தான், நாங்க வந்து அத யூஸ் பண்ணுவோம். அப்ப நாங்க யூஸ் பண்ண தான் அவங்க ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்காங்க. நாங்க டைம ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருக்கோம் வேஸ்ட்டா. சரிதானே? அடுத்தது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். ஓகே. சிலர் வந்து பிஃபோர் எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சூப்பர் ப்ரொடக்டிவா மாறிடுவாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆக்டிவிட்டீஸ் குடுத்தாலும் பெருசா கணக்கு எடுக்கறதில்ல. அப்படி இருப்பாங்க. எக்ஸாம்ன்னு வந்தா சூப்பர் ப்ரொடக்டிவ். எப்படி உங்களால எப்படி இயலும்? ஆனா, எல்லாமே செய்து படிக்கிறவங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. மார்னிங் எக்ஸாம்ன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு பேனிக். இது எப்படி வருது? சைக்காலஜி ஸ்டடீஸ் மோட்டிவேஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் பிஹேவியர். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நாங்க என்ன செய்யணும்? இந்த சைக்காலஜி கூடாக இத பார்க்கணும். ஏன் இப்ப சிலர் வந்து இருப்பாங்க, நாளைக்கு எக்ஸாம்ன்னு சொன்னா இன்னைக்கு நைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க. அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்ல. மார்னிங் எக்ஸாம் போய் அழகா செய்துட்டு வருவாங்க. ஆனா வீக் வைஸாவோ, மந்த் வைஸாவோ நாங்க ப்ரிப்பேர் ஆகுனவங்க, நாளைக்கு எக்ஸாம்ன்றா பயம். ஒரு பேனிக், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ். இப்ப இதுவும் என்ன? பெர்சனாலிட்டி டிஃபரன்சஸ். அவங்களோட பிஹேவியர்ல, அவங்களோட எமோஷன்ஸ்ல டிஃபரன்சஸ் இருக்கு. அதே போல சோசியல் மீடியா. ஏன் நாங்க லைக்ஸையும், கமெண்ட்ஸையும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டா கெதர் பண்றோம். ஆனா, இப்ப நாங்க ஒரு போஸ்ட் போடுறோம். அதுக்கு லைக்ஸ் நெறைய வருதுன்னு சொன்னா, அது எங்கள ஏன் மகிழ்ச்சியா அந்த ஒரு ஃபீலுக்கு வருது? ஏன் நாங்க ஹாப்பியா ஃபீல் பண்றோம்? இத எப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? யாராவது உங்களோட வீடியோஸ் இல்ல உங்களோட போஸ்ட்க்கு கமெண்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஹாப்பி. உடனே அடுத்த போஸ்ட் போடணும் என்ற ஒரு என்கரேஜ்மென்ட் மாதிரி. ஓகே. அப்படி நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே போல சிலர் இருப்பாங்க. அவங்கள வந்து ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய மத்தவங்களோட கம்பேர் பண்றது. அடுத்தது இன்னும் சிலர் இருப்பாங்க. ஃபில்டர்ட் வெர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ரியல் ஃபோட்டோவ நம்ம பார்க்கவே இயலாது. அவங்க எப்பவுமே ஃபில்டர் பண்ணி தான் அந்த பிக்ஸ அப்லோட் பண்றதோ, இல்ல எங்களுக்கு காட்டுறதோ அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்ன? சோசியல் மீடியா எஃபெக்ஷன். சரிதானே? நான் ஏற்கனவே சொன்னது இப்ப சைக்காலஜின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸுக்குள்ள நெறைய பேர் வரையறுக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. சைக்காலஜிஸ்ட் ஆல்ரெடி எவ்ரிவேர். ஸ்கூல்ல இருக்குது, ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்குது, கேமிங்ல இருக்குது, ஷாப்பிங்ல இருக்குது, சோசியல் மீடியாவுல இருக்குது. ஸ்லீப் பண்ணிட்டு வந்தா கூட அதிலேயும் சைக்காலஜி இருக்குது. சரிதானே? ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. வேற எங்க சைக்காலஜி யூஸ் ஆகும்? சாட் பாக்ஸ் போடுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்க. போலீஸ்ல இருக்குது. ஃபோரன்சிக் சைக்காலஜி இருக்குது. ஓகே. ஹோம், யூனிவர்சிட்டி, ஸ்கூல். ஓகே. ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்குது. ஓகே. அப்ப மனிதர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே சைக்காலஜி இருக்குது. சரிதானே? அப்ப சைக்காலஜி ரியல் லைஃப்ல இன்வால்வ் ஆகுற இன்னொரு எக்ஸாம்பிள் எங்கள்ட்ட கேட்டா, எங்களோட எமோஷன்ஸ சொல்லிடலாம். நாங்க ஆங்கரா இருக்கிறது, ஜெலஸ் ஆகுறது, நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இன்வால்வ் ஆகுறது, நாங்க மோட்டிவேட் ஆகுறது. இப்ப என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு நாங்க மோட்டிவேட்டடா இருக்கிறது. அந்த 1/2 அன் ஹவர் போயிட்டுதா, நாங்க அந்த வீடியோ பார்த்ததே மறந்துடுறது. இப்ப இது எல்லாமே என்ன? சைக்காலஜிக்கல் ரீதியான சில விளைவுகள். இப்ப நாங்க அந்த மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கும்போது, நான் இப்படி வரப்போறேன் அப்படின்ற ஒரு இந்த தாட்டுக்கு வாரதுனால எங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சரிதானே? கெமிக்கல் இம்பேலன்ஸால எங்க பிரைன்ல நடக்கிற கெமிக்கல் இம்பேலன்ஸால நாங்க ஒரு மோட்டிவேட் ஆகுறோம். பிறகு பார்த்தா அந்த மோட்டிவேட்ன்னு இல்ல. அந்த மோட்டிவேட் டெம்பரரியா மட்டும் தான் இருக்குது. ஓகே. இந்த சாட் பாக்ஸ் யா ஃபோரன்சிக் சைக்காலஜி அதுலயும் இருக்குது. சரிதானே? நான் ஃபோரன்சிக் சைக்காலஜி பத்தி உங்களுக்கு இதுல போட்டிருக்கேன். பாருங்க. சரியான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சாப்டர் அது. பாப்போமா? கேளுங்க. அடுத்தது ஹிஸ்டரி. ஹிஸ்டரின்னு சொன்னா முந்தி வந்த காலங்கள்ல, ஆரம்ப காலங்கள்ல பிலோசோபி கூடத்தான் இந்த சைக்காலஜி கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு இடையில அறிமுகமாகுது. அதுக்கு பிறகு மக்களால சில கேள்விகள் எழுப்பப்படுது. ஏன் நாங்க சிந்திக்கிறோம்? நாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறோம்? எங்களோட பிஹேவியர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இதுக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரு விதமா தான் சைக்காலஜின்றதே உருவாக்கப்படுது. சரியா? ஃபர்ஸ்ட்டா
லெபரட்டரி சைக்காலஜிக்கு வந்து லெபரட்டரி உருவாக்குனவர் வில்லியம் இந்த இருக்கார். இவர் தான் இந்த இருக்க அந்த லெபரட்டரி. சரிதானே? அடுத்தது இத ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பாப்போம். இல்ல நீங்க எல்லாருமே ரீட் பண்ணுங்க. மியூட்ல தானே இருக்குது. நீங்க எல்லாருமே ரீட். இதுல எத்தனை பேர் இந்த 2 யூவ ஒரு யூவா கன்சிடர் பண்ணினீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். யா பண்ணியிருக்கிறீங்கன்னு. மிஸ் பண்ணி தான் அந்த யூவ ரீட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, ஓகே. வேற யாரு மிஸ் பண்ணீங்க? இன்ஃபர்மேஷன ஃபில் பண்றத அவாய்ட் பண்ணு. இப்ப ஏற்கனவே நம்மளுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்ன்னு சொன்னா, நாங்க சும்மா சிம்பிளா ரீட் பண்ணி கொண்டு போவோம். திங்க் யூ கான் பி ஃபூல்ட் அந்த மாதிரி. ஆனா, எங்களுக்கு வந்து என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காவே எங்க பிரெயின் வந்து இன்ஃபர்மேஷன மிஸ் பண்ணுது. சில நேரங்கள்ல எங்க பிரெயின் ரியாலிட்டிய வந்து பெர்ஃபெக்ட்டா பார்க்காது. இதத்தான் சைக்காலஜில அட்டென்ஷன், காக்னிஷன் இந்த 2 சாப்டர்ல நாங்க டிஃபைன் பண்ணிக்கொள்ளி. அடுத்தது வந்து மெமரி ஆக்டிவிட்டி. மெமரி ஆக்டிவிட்டில நான் உங்களுக்கு 10 வேர்ட்ஸ் வந்து இங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு 1 மினிட் ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். இந்த வேர்ட்ஸ நீங்க ஒரு தடவ பார்த்துக்கிறீங்க. சரியா? இப்ப நான் அந்த வேர்ட்ஸ வந்து ஹைட் பண்ணிருக்கேன். உங்கள்ல யாருக்கு அந்த நம்பர்ஸோட இப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன வேர்ட் இருந்தது, செகண்ட்ல என்ன வேர்ட் இருந்ததுன்றத 10 வேர்ட்ஸையுமே ரிமெம்பர் பண்ண இயலும். என்னால இயலும் என்று சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல போடும். எனக்கு இயலும். ஐ கேன் போடுங்க. யாரும் போடல. ஓகே. கான்டென்ட் சொல்லியிருக்காங்க. சரி பிரச்சனை இல்ல. யாருக்கு அதுல ஒரு 3 ஆர் 4 வேர்ட்ஸ் சரி எங்களால ரிமெம்பர் பண்ணி சொல்ல இயலும். கேனடா, கேனன்னு போடுங்க. ஓகே. ஒருத்தர் கேனல் போடுங்க. இன்னொருத்தர் போட்டுக்கீங்க. ஓகே. ஓகே. ஓகே, ஓகே. ஆ வேர்ட்ஸையும் போடுறீங்க. ஓகே. ஓகே, ஓகே. ஓகே. சரியா? இது என்னன்னு சொன்னா, எங்களோட மெமரி செலக்டிவா இருக்குது. நாங்க செலக்ட் பண்றத மட்டும் தான் எங்களால என்ன செய்ய இயலும். ஞாபகம் வச்சுக் கொண்டு இருக்க இயலும். சரிதானே? இப்ப ஓகே, கேன் ஓகே. இதுதான் இந்த மெமரி ஆக்டிவிட்டில நம்ம பார்த்த விஷயம். எங்களோட மெமரி வந்து செலக்டிவா இருக்குது. சம்டைம்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட பைக் கீய ஜென்ஸா இருந்தா பைக் கீ, உங்களோட வெஹிக்கிள் கீ, லேடீஸா இருந்தா உங்களோட வீட்டு ஹவுஸ் கீய யோசிச்சு பாருங்க. எங்க வச்சீங்கன்றத மறந்துருவீங்க. ஆனா, உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு முதலோ, இல்ல 10 இயர்ஸ்க்கு முதலோ நடந்த எம்பாரசிங் மொமெண்ட், ஹேப்பி மொமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி? அப்ப எங்களோட எமோஷன வந்து மெமரி கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா? அப்ப இப்ப என்னன்னு சொன்னா, எப்படி எங்களோட மெமரி ஆக்டிவிட்டிக்கு நாங்க சில விஷயங்கள ரிமெம்பர் பண்ணி பார்க்கிறது கஷ்டமா இருக்குதோ, அதே போல சில விஷயங்கள எங்களோட லைஃப்ல நடந்த சில விஷயங்களையும் திரும்ப ரிமெம்பர் பண்றதுக்கு எங்களோட மெமரி கஷ்டப்படும். ஆனா, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கடும் அவமானமானதாகவோ, இல்ல உங்களுக்கு கடும் ஹேப்பியானதோ, இல்ல உங்களுக்கு கடும் சேடான ஒரு ஈவென்ட்டாவோ இருந்தா, கட்டாயம் உங்களோட மெமரில அத ரீகால் பண்றதுக்கு குயிக்கா வரக்கூடியதா இருக்கு. ஏன் எங்களோட மெமரி செலக்டிவா இருக்குது. எங்களோட எமோஷன வந்து மெமரி கண்ட்ரோல் பண்ணுது. சரிதானே? அடுத்தது, இதுல தான் சொன்னேன்னா ஃபோரென்சிக் பத்தி பேசுவேன்னு சொல்லி, இதுல எங்களுக்கு தெரியாத இத்தன பிரான்ச்சஸ் வந்து சைக்காலஜில இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிதானே? இப்ப நாங்க சும்மா சைக்காலஜின்றோனே கவுன்சிலிங், ஓகே அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. சரிதானே? இந்த மாதிரியான சில தாட்ஸ தான் நாங்க சைக்காலஜி என்று சொல்லும்போது நினைச்சிட்டு இருக்கிறது. ஆனா இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல நெறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்சுமே ஒவ்வொரு பர்ட்டிகுலர் ஒவ்வொரு பெர்சனோட பிஹேவியர டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நாங்க டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட் செய்து ஸ்டடி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இந்த பிரான்ச்சஸ்ல ஒன்று இப்ப நான் இத சொல்லிட்டு போனா, இந்த பிரான்ச்சஸ் இப்படி, இந்த பிரான்ச்சஸ் இப்படின்னு சொல்லிட்டு போனா, நீங்க உண்மையிலேயே சைக்காலஜில கடும் இன்ட்ரெஸ்டான ஒருத்தரா இருந்தா, உங்களோட ஃபியூச்சர் ஃபீல்டுல இந்த பிரான்ச்ல வந்து நீங்க இப்பவே செலக்ட் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபீல்டுமே, ஒவ்வொரு பிரான்ச்சுமே எங்களோட லைஃப்ல வெரி யூஸ்ஃபுல். அதே மாதிரி இன்ட்ரஸ்டிங். சரியா? இப்ப நாம கிளினிக்கல் சைக்காலஜி பத்தி பார்ப்போம். கிளினிக்கல் சைக்காலஜின்றது இப்ப நாங்க எங்கட மென்டல் ஹெல்த் டிஃபிகல்டீஸ் அல்லது சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ ஃபோக்கஸ் பண்ற டைம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் கிளினிக்கல் சைக்காலஜி. இப்ப எப்படி நம்மளுக்கு பிசிக்கல் இல்னஸ் வந்தா டாக்டரா பார்க்க போறோமோ, அதே மாதிரி எங்கட எமோஷனல் அடுத்தது மென்டல் ஸ்ட்ரகிள் இது இப்படியான விஷயங்கள்ல சப்போர்ட் பண்றதுக்கு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் எங்களுக்கு தேவை. அதுக்கு ஹெல்ப் பண்றவங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்ல ரொம்ப முக்கியமா சில விஷயங்கள பார்ப்பாங்க. உதாரணமா சிவியர் ஆங்ஸைட்டி, டிப்ரஷன், ட்ராமா, பேனிக் அட்டாக், அடிக்ஷன், செல்ஃப் ஹார்ம் தாட்ஸ். செல்ஃப் ஹார்ம் தாட்ஸ்ல வந்து தங்கள தானே காயப்படுத்திக் கொள்றது. சரியா? அவங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிடலாம அப்படி செய்வாங்க. அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், எமோஷனல் பிரேக் டவுன்ஸ். இப்படியான ஸ்ட்ரகிள்ஸ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு கட்டாயம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்ட ஒரு ஹெல்ப் தேவைப்படும். சில நேரங்கள்ல பாருங்க, வெளிய சிரிச்சு கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே உண்மையாவே ஹேப்பியா இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. உள்ளுக்கு நெறைய விஷயங்கள், நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஹைட் பண்ணி கொண்டு தான் வெளிய சிரிச்சுட்டு இருக்காங்க. நான் ஓகே. நான் நார்மலா தான் இருக்கேன் அந்த மாதிரி. அப்ப சைக்காலஜி வந்து ஒருத்தர ஜட்ஜ்மென்ட்க்குள்ள கொண்டு போகாம, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே. அவங்க இதனால தான் இப்படி பிஹேவியர வெளிக்காட்டுறாங்க. இவங்களோட எமோஷன்ஸ இப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதுனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. சரிதானே? அதனால தான் இவர் இப்படியான சில விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கார். இப்படியான விஷயங்கள வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்ல நாங்க பார்ப்போம். எப்பவுமே கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு மனுஷன ஒரு கிளையண்ட்ட வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட பிரச்சனைய லிசன் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க.
அசஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் தெரப்பிய ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப ஒருத்தர் வந்து எங்கள்ட்ட எனக்கு இப்படி இருக்குன்னு சொன்னோனே, நீ அப்படித்தானே, நீங்க அப்படித்தானே, நீ இப்படிப்பட்டவன் தானே. அப்ப அதனால தான் உனக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆன ஒரு சிச்சுவேஷன இன்னும் ஸ்ட்ரகிள் ஆக்கி குடுக்குறதா தான் இருக்குமே தவிர, அ இருக்குமே தவிர, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன, ஒரு என்வாயர்ன்மென்ட்ட எங்களால ப்ரொவைட் பண்ண இல்ல. அப்ப ஜட்ஜ்மென்ட்ன்றது என்ன செய்யக்கூடாது? சைக்காலஜிலயே இருக்கக்கூடாது. நான் ஜட்ஜ்மென்டலா அவங்க அந்த பெர்சன் இருக்கும். சரிதானே? அடுத்தது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் உங்களுக்கு. இன்சைட் அவுட்ன்னு ஒரு மூவி இருக்குது. சரியா? இந்த மூவில நான் உங்களுக்கு அந்த மூவி இங்க தந்திருக்கேன். பாருங்க. நீங்க அந்த வீடியோ வந்து இதுல பாக்கலாம். YouTubeல பாக்கலாம். இன்சைட் அவுட்ன்ற ஒரு மூவி. சரிதானே? அந்த மூவி வந்து எப்படின்னா, அ ஒரு கேர்ள் அந்த அவங்க சின்ன பிள்ளைய வந்து கையில வச்சிருக்காங்க தானே! அந்த கேர்ள்ற லைஃப்ப பத்தி தான் அது. அந்த கேர்ள்ற எமோஷன்ஸ், அவளோட பிஹேவியர்ஸ் பத்தி அது வருது. இன்சைட் அவுட்ன்றது இந்த இந்த மூவி வந்து ஒரு பிக்சர், எமோஷனல் பிக்சர் மூவி மாதிரி. ரெய்லின்ற ஒரு கேர்ள்ட மைண்ட் செட், அடுத்தது அவளோட எமோஷன். இது எல்லாமே அவ ஃபீலிங்ஸ். அது எல்லாமே அவ எப்படி கண்ட்ரோல் பண்றா? அவ எப்படி மேனேஜ் பண்றா? அப்படின்ற மாதிரி தான் அனிமேட்டட் ஆனா பார்க்க நல்லா இருக்கு. சரியா? நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோட சம்மரி இதுதான். ரெஸ்லின்ற அந்த ஒரு கேர்ளோட லைஃப்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள அவ எப்படி ஹேண்டில் பண்றா? எமோஷன்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் அவ ஃபேஸ் பண்ணக்கூடிய அதெல்லாம் அவ எப்படி ஹேண்டில் பண்றான்றது தான் அந்த ஒரு அனிமேட்டட் வீடியோ மூவி. பட் எப்படின்னு சொன்னா, எங்களுக்கு அந்த வீடியோ வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நாங்க ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தா எப்படி இருக்கும் என்று தோணும். சரியா? அப்படி ஒரு வீடியோ. நல்ல வீடியோ. நீங்க என்ன செய்யலாம் தான் இருக்கு. ஒரு நேம் இன்சைட் அவுட் மூவின்னு சொல்லி YouTubeல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். கவுன்சிலிங் சைக்காலஜி. கவுன்சிலிங் சைக்காலஜி ஒரு பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி. இவங்க வந்து எப்படி கிளினிக்கல் சைக்காலஜில வந்து செவரல் மென்டல் டிஸார்டர்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்களோ, அது மாதிரி கவுன்சிலிங் சைக்காலஜில டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய சேலஞ்சஸ் இத ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? உதாரணமா சொல்லப்போனா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், அகாடமிக் பிரஷர், பிரேக்கப் ஸ்ட்ரெஸ், லோன்லினஸ், லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் சரியா? இது எல்லாமே கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஹெல்ப் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள சொல்லுங்க பாப்போம். சாட் பாக்ஸ்ல யூஸ் பண்ணலாம். நீங்க சொல்லலாம். சரி இப்ப உதாரணமா சொல்லப்போனா, ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடண்ட்க்கு படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம். ஆனா, அவங்களால ஃபோக்கஸ் பண்ண இல்லாம இருக்குது. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து குறைவா இருக்குது. அப்ப இந்த ஃபியூச்சர் சரிதான். இப்ப கவுன்சிலிங் போறவங்க வீக்கான பீப்பிள்ன்னு சொல்லி ஒரு மிஸ்ட் இருக்குது. ஆனா உண்மையில ஹெல்ப் கேட்கறது ஒரு வீக்னஸ் இல்ல. அவங்க எதுக்காக போறாங்க கவுன்சிலிங்க்கு? நாங்க இப்படி ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி ஒரு சப்போர்ட் ஒண்ணு தாங்கன்றது தான் கவுன்சிலிங். சோ அவங்கள வீக்கான பீப்பிள்ன்னு நாங்க நினைக்கிறது ஒரு பெரிய பிழை. சரிதானே? அப்ப இது வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ். நாங்க எங்கள பில்ட் பண்ணணும். நாங்க எங்கள குரோ பண்ணணும். என்ற செல்ஃப் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்ப எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நாங்க ஒரு சப்போர்ட் ஒண்ணு தேவை. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒண்ணு தேவைன்ற பட்சத்துல போகாம இருக்கிறவங்க தான் வீக்கான பீப்பிளா இருப்பாங்க. எங்கள அவங்க ஜட்ஜ் பண்ணிருவாங்க. நாங்க வீக்கெண்டு நெனச்சுருவாங்க. அந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கிறவங்க மூவ் ஆக மாட்டாங்க. எங்களோட பிரச்சனைய நாங்க சால்வ் பண்ணணும் என்று நெனைக்க மாட்டாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா, கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஒரு ஆ சொல்யூஷன தாரது நோக்கம் இல்ல. நீங்க ஒரு சொல்யூஷன எடுக்கிறதுக்கு, உங்களுக்கு சரியான சொல்யூஷன் ஒன்றை நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு சப்போர்ட் பண்றது, ஹெல்ப் பண்றது, ஒரு கைடன்ஸ தாரது. சரிதான். இதுதான் கவுன்சிலிங் சைக்காலஜியா இருக்கும். ஓகே. அடுத்தது ஃபோரன்சிக் சைக்காலஜி. கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சைக்காலஜியோட. இவங்க என்னன்னு சொன்னா, ஃபோரன்சிக் சைக்காலஜிஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, கிரிமினல் பிஹேவியர அனலைஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாரி கோர்ட்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. கிரிமினல்ஸ் மென்டல் ஸ்டேட்ட வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. சரியா? ஆ இப்ப ஒரு கிரிமினல் வந்து ஏன் இந்த கிரைம்ல வந்து கமிட் ஆனார்? அவருக்கு ஏதாவது ட்ராமா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததா? அவரு சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அது ஒரு வேள அவர அஃபெக்ட் பண்ணியிருக்குமா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஃபோரன்சிக் சைக்காலஜில ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸா பார்க்கப்படுது. சரியா? நான் ஒரு வீடியோ இங்க தாரேன் பாருங்க. வீடியோ கிளியர் இல்லைன்னா எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன்னா. சரி ஓகே. இப்ப பார்த்திருப்பீங்க என்னன்னு சொன்னா, இந்த ஸ்டோரீஸ்ல, இந்த ஃபிலிம்ல எல்லாம் வந்து பிஹேவியர் அனலைசிஸ் ப்ரொஃபைலிங் இருக்கும். சரியா? இது வந்து சைக்காலஜியோட எப்படி க்ளோஸ்லி கனெக்ட் பண்ணலாம். இப்ப நீங்க இந்த வீடியோஸ் பார்க்கறதன் மூலம், அ கிரிமினல்ற மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அவங்களோட எமோஷன்ஸ் வந்து சைக்காலஜியோட எப்படி கனெக்ட் ஆகுது. இதுகள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளிடும். சரிதானே? ஒரு ஃபன்னுக்காக, ஒரு எக்ஸ்ட்ரா நாலேட்ஜுக்காக நாங்க பார்க்கறது ஓகே. மத்தபடி இது வந்து நம்முடைய லைஃப்க்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இல்ல. இப்படியான மூவிஸ சொல்றேன் நான். சரிதானே? அடுத்தது எடியூகேஷனல் சைக்காலஜி. எடியூகேஷனல் சைக்காலஜின்றது ஸ்டூடண்ட்ஸ் எப்படி லேர்ன் பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி நாங்க டீச்சர் ப்ரொவைட் பண்றது, டீச்சிங் பண்றது. ஏன்னு சொன்னா எவ்ரி ஒன் இஸ் டிஃபரெண்ட். ஒவ்வொரு பெர்சனாலிட்டியுமே டிஃபரெண்டான பெர்சனாலிட்டீஸ். சேம் லெசன டீச் பண்ணினாலும், சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து இம்மீடியட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. சிலர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஏன்? அவங்களோட பிரெயின் வந்து டிஃபரெண்டா லேர்ன் பண்ணும். சோ எல்லாருக்குமே ஒரே டீச்சிங் மெத்தட்ன்றது
சரியான ஒரு விஷயம் இல்ல. எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க டீச்சிங் கொண்டு போகணும்ன்றதுதான் எஜுகேஷனல் சைக்காலஜில இம்பார்ட்டன்ட் பாயிண்டா பார்க்கப்படுது. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க விஷுவல் லேர்னிங் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களா. சிலர் இருப்பாங்க லிசனிங் மூலம் லேர்ன் பண்ணுவாங்க. சிலர் இருப்பாங்க ரைட்டிங் மூலம் லேர்ன் பண்ணுவாங்க. சிலர் பிராக்டிகல் ஆக்டிவிட்டீஸ் செய்தா தான் அவங்களால பெட்டர் லேர்ன் பண்ணக்கூடியதா இருக்கும். சரிதானே? ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல ஸ்டடி பண்ணியும் பாஸ் ஆகுறவங்க இருக்காங்க. சிலர் வீக்ஸ் வைஸா, மந்த்லி வைஸா ட்ரை பண்ணியும் ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்க இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் உங்கள்ட்ட. இப்ப சிலருக்கு வந்து குரூப் ஸ்டடி பிடிக்கும், சிலருக்கு செல்ஃப் ஸ்டடி பிடிக்கும். தனியார் படிக்கிறது பிடிச்சிருக்கும். சரிதானே? அப்ப ஒவ்வொருத்தருமே வந்து டிஃபரெண்ட் லேர்னிங்கா தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. சரிதானே? அடுத்தது எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் வந்து அந்த பிரான்ச்சஸ்ன்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இருக்கு, ஹெல்த் சைக்காலஜி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜில வந்து நான் ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்னு சொல்லும்போது ஒரு பிக் மேட்ச் ஒன்று இருக்குது நாளைக்கு. ஸோ பிளேயர்ஸ் வந்து என்ன செய்றாங்க? மேட்ச்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். என்னதான் அவங்க ஆக்டிவா இருந்தாலும், நாளை மேட்ச்க்கு ரெடியா இருந்தாலும், அவங்களுக்குள்ளேயும் ஒரு எப்படி ஒரு ஆங்ஸைட்டி இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு பேனிக் இருக்கும். நாளை நாள நினைச்ச ஒரு பயம் ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ நாங்க குடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டா இருப்பாங்க. அடுத்தது ஹெல்த் சைக்காலஜி. எப்படி எங்களுக்கு வந்து மென்டலி வரக்கூடிய சில விஷயங்கள் ஹெல்த்த அஃபெக்ட் பண்ணுது. இப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க வந்து பாடியில சில பார்ட்ஸ்ல பெயின ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸ ஃபீல் பண்றவங்க ஹெட்டேக் இருக்குன்னு சொல்லுவாங்க, நெக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஷோல்டர் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, லெக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, பேக் போன்ல பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதோ, மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுன பீப்பிள்க்கு வந்து ஹெல்த் எஃபெக்ட் பண்ணுதுங்கிறத ஸ்டடி பண்ணக்கூடியதும், அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டா தான் ஹெல்த் சைக்காலஜி இருக்கும். சரி, அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி. இங்க வந்து கம்பெனிஸ், எம்ப்ளாய்மென்ட் அவங்களுக்கான மோட்டிவேஷன், டீம் ஒர்க், லீடர்ஷிப் இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? இதுக்கு எப்படி சைக்காலஜி யூஸ் ஆகுது? இத பத்தி பார்க்கிறது இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜியா இருக்கும். சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? சைக்காலஜின்றது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்ல. இது இது வந்து இட் இஸ் கனெக்டட் டூ ரியல் ஹியூமன் லைஃப். சோ சைக்காலஜியோட பியூட்டி என்னன்னு சொன்னா, ஒரே ஃபீல்ட் சைக்காலஜின்ற ஒரே ஒரு ஃபீல்ட். ஆனா கவுண்ட்லெஸ் வேஸ்ல மனுஷன்ற வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்ட் இம்ப்ரூவ்மென்ட்க்கு உதவி கொண்டு இருக்கு. ஒரு மனிதன் வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணணும் என்று நினைச்சா சைக்காலஜி ரிலேட்டடா பல பிரான்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்லயுமே அவங்க பெர்ஃபெக்ட் வெர்ஷனுக்கு என்ன செய்யலாம்? தெரியும். சரிதானே? அப்ப அந்த அளவுக்கு எங்களுக்கு சைக்காலஜி மனிதன் வாழ்க்கையில தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஃபீல்டா இருந்து கொண்டு இருக்கு. அடுத்தது வை சைக்காலஜி மேட்டர்ஸ். இப்ப பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு சைக்காலஜி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டுண்டா அட்வர்டைசிங், பேரண்டிங், பொலிட்டிக்ஸ், சோசியல் மீடியா, ஷாப்பிங், ரிலேஷன்ஷிப். வேற என்ன சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பாப்போம். சாட் பாக்ஸுக்கு வாங்க. என்னன்னா சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், சைக்காலஜி இருக்கக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. பிசினஸ். ஓகே. நிறைய பேரு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. வெரி குட். வேற என்ன ஃபீல்ட் இருக்கு? எவர் வண்டர் வை சூப்பர் மார்க்கெட் பிளேஸ் சாக்லேட்ஸ் நியர் த கேஷியர்? நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கேஷியருக்கு பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ஸ்ல ஏன் சாக்லேட் ஐட்டம், அடுத்தது டாஃபீஸ், ஸ்வீட் ஐட்டம் இதெல்லாமே ஏன் அங்க வச்சிருக்காங்க? ஏன்னு சொல்லி பார்த்தா, நாங்க ஷாப்பிங் வந்து போறோம். எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்க வாங்குறோம். கேஷியருக்கு வந்து அங்க ஒரு 15 மினிட்ஸ் நாங்க ஸ்பெண்ட் பண்றோம். அதுவே க்ரௌடா இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த இடத்துல நாங்க ஒரு ஒரு கிட்ட கூட்டிக்கொண்டு போயிருக்கோம்னு சொன்னா, அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்ற நேரம் அவங்களுக்கு அது ஒரு அட்ராக்ஷன். சோ நாங்க எங்க வீட்டுக்கு தேவையான ஒரு சாமான வாங்க போயிருந்தாலும், அந்த இடத்துல அந்த கிட் கேட்கறது, அந்த சைல்ட் கேட்கறத நாங்க அந்த இடத்துல வாங்கி குடுப்போம். சோ கேஷியர்ல வைக்கிறதுக்கான ரீசன் இதுதான். அப்ப ஒரு இம்பல்ஸ் பையிங். ஓகே. இதுல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணீங்களா? The video is not about reading minds. It's about understanding human experience. The more we understand psychology, the more we understand ourselves, our emotions, and the people around us. And honestly, in today's life, in today's world, understanding people is one of the most valuable skill we can have. ஒரு கொஸ்டின், உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல உண்மையிலேயே நீங்க எப்பயாவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களால இது இயலும், உங்களால இது இயலாது. நீங்க அப்படி டிஃபர் பண்ணிருக்கீங்களா? எங்களை பத்தி எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. உண்மை அதுதான். ஏன்னு சொன்னா, பல நேரங்கள்ல நம்மளோட ஸ்ட்ரென்த்த இந்த உலகம் நம்மளுக்கு காட்டுறத விட, நம்மளோட வீக்னஸ தான் எங்களுக்கு காட்டிக் குடுக்கும். சிலர் வந்து சைலண்டா ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபைட் பண்ணி கொண்டிருப்பாங்க. சிலர் ஸ்மைல் பண்ணிக்கொண்டு, பெயின ஹைட் பண்ணிக்கொண்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிலர் ஐ அம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மென்டலி டயர்டான பெர்சனா இருப்பாங்க. ஆனா லிசன் பண்ணுங்க, நீங்க புரோக்கனா ஃபீல் பண்றது எப்பவுமே ஒரு எண்ட் இல்ல. அது ஒரு முடிவான விஷயம் இல்ல. ஒரு சீட் வந்து குரோ ஆகணும்னு சொன்னா, அது முதல்ல டார்க்னஸ்க்குள்ள போய் ஆகணும். மண்ணுக்குள்ள புதைஞ்சாகணும். பிரஷர ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு பிறகுதான் அது ஒரு மரம். அது வரைக்கும்
அது என்னால முடியாதுன்ற ஒரு முடிவெடுத்தா இன்னைக்கு நிறைய மரங்கள் இருந்திருக்காது. இது போலதான் மனிதன் வாழ்க்கை. நாங்க கன்ஃபியூஸ்டா இருக்கலாம், டைரக்ஷன் தெரியாம இருக்கலாம். பல பேர் நம்மள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா ரிமெம்பர் திஸ், யுவர் கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் நாட் யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஒரு பேட் டே, பேட் லைஃப் இல்ல. ஒரு ஃபெயிலியர் மொத்தமாவே லைஃப் ஃபெயிலியர் கிடையாது. சரியானே? ஒரு ரிஜெக்ஷன் உங்களோட வேல்யூவை டிசைட் பண்ண போறது இல்ல. ஸோ கீப் கோயிங். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஹியூமன் மைண்ட் வெரி பவர்ஃபுல். நம்ம எமோஷன், நம்ம ஹேபிட்ஸ், நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ற பவர் எங்கள்கிட்டயே இருக்கு. ஒரு நாள் நாங்க ஸ்ட்ரகிள் பண்ண எல்லா வெர்ஷனையும் நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணும். ஒரு நாள் நாங்க சர்வை பண்ண பேட்டில்ஸ் நினைச்சு எங்களோட ஸ்ட்ரென்தான ஸ்டோரியை இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு விரும்புவோம். ஸோ ஸ்டாப் டவுட்டிங் யுவர் செல்ஃப். ஸ்டாப் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் செல்ஃப். நோபடி எல்ஸ் கேன் யூ பிகம் யூ. நோபடி எல்ஸ் கேன் லிவ் யுவர் லைஃப். நோபடி இஸ் கமிங் டு சேவ் யூ. இட்ஸ் யூ வர்சஸ் யூ. ஸோ உங்களோட வாழ்க்கையை மாற்ற பவர் உங்கள்ட்ட இருக்குது. ஏற்கனவே உங்கள்ட்ட இருக்கிற அந்த பவரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணாத வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஒன் டே யூ வில் பிகம் த பர்சன் யூ ஒன்ஸ் நீடட். ஒரு காலத்துல உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த மனுஷரா நீங்களே ஒரு நாள் மாறக்கூடிய தருணம் வரும். ஸோ திஸ் இஸ் நாட் யுவர் எண்டிங், திஸ் இஸ் யுவர் பிகினிங். ஓகே. Okay guys, thank you. I truly appreciated all of you for joining this first class, first session. Thank you for your attention, participation and energy. I hope this is only the beginning of an amazing psychology journey together. Thank you again. என்னன்னு சொன்னா இதுல HND டிப்ளமா டிகிரி அடுத்தது நாங்க இப்பதான் புதுசா சைக்காலஜி பத்தி படிப்போம்